சட்டசபை தேர்தலில் 47 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றது. தொடர் தோல்வியாலும் கூட்டணி ஆட்சி அமைக்க பழனிசாமி தடையாக இருந்ததாலும் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் அதிருப்தி அணி உருவானது. அந்த அணியில் உள்ள 25 எம்எல்ஏக்கள் கடந்த 13ஆம் தேதி சட்டசபையில் நடந்த அரசின் மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பில் தவேகாவுக்கு ஆதரவு அளித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட செயலர்கள் பலரும் வேலுமணியின் அதிருப்தி அணியில் இணைந்தனர். தங்களோடு வரும் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி அல்லது வாரிய பதவி கிடைக்கும் என்றுதான் வேலுமணி, சண்முகம் தரப்பினர் 25 எம்எல்ஏக்களை திரட்டினர். அவர்களும் பதவிக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ஆனாலும் நாட்கள் தள்ளி போய்க் கொண்டே இருப்பதால் ஆட்சிக்கு ஆதரவு அளித்த எம்எல்ஏக்கள் சோர்வாகிவிட்டனர். இந்நிலையில் டாஸ்மாக், வருவாய், வணிக வரி, பத்திரப்பதிவு, கூட்டுறவு, வீட்டு வசதி, போக்குவரத்து, வேளாண்மை, பால்வளம் உள்ளிட்ட துறைகளை யாருக்கும் ஒதுக்காமல் முதல்வர் விஜய் வைத்துள்ளார். அதோடு வேலுமணி தரப்பு விரும்பும் நகராட்சி நிர்வாகத் துறையை வேறு யாருக்கும் ஒதுக்காமல் தன் கட்டுப்பாட்டில் முதல்வர் விஜய் வைத்திருக்கிறார். இதனால் அந்த துறைகள் நமக்குதான் வரப்போகின்றன என வேலுமணி தரப்பினர் அதிமுக நிர்வாகிகளுக்கு நம்பிக்கையூட்டி வருகின்றனர். ஒருவேளை தவேக அமைச்சரவையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் அதிருப்தி அணிக்குள் பெரிய பூகம்பமே வெடித்துவிடும். எனவேதான் சீக்கிரம் தங்களை அமைச்சரவையில் சேர்க்குமாறு வேலுமணி தரப்பு முதல்வர் விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஆனால் இதில்தான் பெரிய சிக்கலே உள்ளது என்கிறது விஜய் தரப்பு. வேலுமணி அணியினர் 7 அமைச்சர்கள், 6 வாரிய தலைவர் பதவிகளை கேட்கின்றனர். நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு முன்பே அமைச்சரவையில் இடம் தருவதாக லால்குடி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் வாக்குறுதி அளித்ததாக அதிமுகவினர் விஜய்க்கு தகவல் அனுப்பியுள்ளனர். இதை கேட்டு முதல்வர் விஜய் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனால் அமைச்சரவை விரிவாக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. லீமா ரோஸ் அளித்த வாக்குறுதிதான் இந்த குழப்பத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது.